இந்த வீக் 13ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா? அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 3 பவர்ஃபுல்லான வெபினார்ஸ் உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். காலையில் 10 மணிக்கு வை மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் அட் அசெட் அலோகேஷன் அண்ட் ஹவு டு கெட் இட் ரைட். அதை தொடர்ந்து 11 மணிக்கு என்ஆர்ஐஸ் பையிங் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ், த ஸ்மார்ட் வே டு டூ இட். அதை தொடர்ந்து 10:30 12:30 யார் ஃபைனான்சஸ் கியர்ட் அப் ஃபார் த நியூ இயர். எல்லா வெபினார்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வெபினார்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்குது அப்படிங்கிறது நாம் அடுத்த வருஷம் செய்யக்கூடிய முதலீடுகளில் பெரும் பாதிப்பை உருவாக்குகிறது. என்ன காரணம்? நாம் புதுசாக ஒரு வருஷத்தில் போன வருஷம் எந்த செக்டர், எந்த தீம், எந்த ஃபண்டு, எந்த ப்ராடக்ட் நல்லா பண்ணிச்சு அப்படின்ற அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நாம் சில அடிப்படையான விஷயங்களை கவனிக்க தவறுகிறோம். சில ஃபண்ட்ஸ், சில செக்டர்ஸ், சில தீம்ஸ் எல்லா வருஷமும் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், அபரிமிதமான ஒரு வருவாயை தேடித்தரக்கூடிய ஒரு ப்ராடக்டோ, ஒரு ஃபண்டோ, ஒரு போர்ட்ஃபோலியோவோ அடுத்த வருஷம் சற்று தொய்வை சந்திக்கும். சில நேரங்களில் பெரிய தொய்வை கூட அது சந்திக்க நேரிடலாம். என்ன காரணம்? ஒரு வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் தீமோ, போர்ட்ஃபோலியோவோ, ப்ராடக்டோ நிறைய ரிட்டர்னை எடுத்து கொடுக்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்த ஆண்டு அடைய வேண்டிய பங்கு விலையை முதல் ஆண்டிலேயே அடைஞ்சிடுறாங்க. இப்போ அடுத்த ஆண்டு மறுபடியும் அதே நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை சரியான பாதையில் நாம் வச்சுக்கணும். தப்பான பாதையில் நம்ம போயிடக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு தவறு. கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தவறு. இப்போ 2024க்கு போகும். 24ல் பெஸ்ட் பர்ஃபார்மிங் டீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மைக்ரோ கேப்ஸ். மைக்ரோ கேப்ஸ்னா என்ன? ஸ்மால் கேப்புக்கும் கீழே உள்ள நிறுவனங்கள், குறு நிறுவனங்கள், மார்க்கெட் கேப் அளவில் ரொம்ப கம்மியான மதிப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் மைக்ரோ கேப்ஸ். இப்போ நிஃப்டியில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புதுசாக ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, 250 பங்குகளை கொண்டு. இப்போ எப்பெல்லாம் புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ அதன் மீது ஒரு பெரிய மோகம் வருகிறது. இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண உடனே என்னாச்சு? அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. நிறைய பேர் அதில் போய் பணத்தை போட ஆரம்பிச்சாங்க. பொதுவாக சொல்கிறேன், மைக்ரோ கேப் கம்பெனிஸில் லிக்விடிட்டி கிடையாது. பங்கு வணிகம் அதிக வால்யூம்ஸில் நடக்காது. திடீர்னு ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி சில ஆயிரம் கோடி ரூபாய் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண உடனே என்னாச்சு? அந்த பங்குகள்லாம் தாறுமாறாக ஏற ஆரம்பிச்சிது. ஏன்னா அதில் வணிகம் குறைவாக இருக்குது. யார் அந்த பங்குகளை வச்சுருக்காங்களோ அவங்க ரொம்ப நாளைக்கு அந்த பங்குகளை வச்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க. ஓனர்ஷிப் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. இதில் புது ஆளுங்க நிறைய பணத்தை போடும்போது மார்க்கெட் விலையை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அந்த ஃபண்ட்ஸ் தள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த இண்டெக்ஸ் உருவாக்கின உடனே அதன் மீது உருவாக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் நிறைய பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை ரொம்ப வேகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் மேலும் ஒரு வளர்ச்சியை காண்கிறது. வளர்ச்சியை பார்த்தோன்னே இன்னும் நிறைய பணம் வருது. இது 24ல் நடந்த நிகழ்வு. 2024ல் பெஸ்ட் பர்ஃபார்மிங், நீங்கள் வருஷத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வருஷத்தோட கடைசியில் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு 130க்கு மேலே போயிடுச்சு. 30%க்கு மேலே, 32-33% ரிட்டர்னை கொடுக்குது. ஒரு பாயிண்டில் கிட்டத்தட்ட 37-38% ரிட்டர்னை மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் கொடுத்தது. அப்போது இதை தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? போட்டால் அங்கே தான் போடணும் பணத்தை, வேற எங்கேயும் போடக்கூடாது. அதுதான் சரியான இடம். இப்போ அந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸோட மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த வருஷம் மிட் கேப் இண்டெக்ஸும் நல்லா பண்ணிச்சு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் நல்லா பண்ணிச்சு. 2024ல் போன வருஷம் மிட் கேப் இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டர்னும் 25% கிட்ட இருக்கு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டர்னும் 22-23% கிட்ட இருக்கு. ஸோ இந்த கிராஃபை நீங்க பாருங்க, மைக்ரோ கேப் தான் டாப் பர்ஃபார்மர் 2024ல். அதுக்கு அடுத்தது மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப். அதுலேருந்து கீழே லார்ஜ் கேப் நிஃப்டி 50 வெறும் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கும் கீழே ஆக்சுவலாக 9% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ மக்களுடைய மனநிலை 2024 இறுதியில் எப்படி இருக்கு? லார்ஜ் கேப்லாம் வேஸ்ட்டுங்க, போட்டால் அந்த 3ல் போடணும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? போர்ட்ஃபோலியோக்குள்ளே மிக்சர் கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் மிக்சர் சாப்பிட்றது தான் வேற. பட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? ஒரு மிக்சர். இந்த மிக்சரில் என்னெல்லாம் இருக்குது? மைக்ரோ கேப், ஸ்மால் கேப், மிட் கேப். இதில் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுறேன்னு கூட நிறைய பேர் கிளம்பி 3 இண்டெக்ஸு. என்னென்ன இண்டெக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி மைக்ரோ கேப் 250,
இடிஎஃப். அடுத்தது நிஃப்டி மிட் கேப் 150 இடிஎஃப். அடுத்தது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இடிஎஃப். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடிஎஃப். ஏன் இடிஎஃப்? அங்கே தான் காஸ்ட் கம்மியாக இருக்குது, அந்த லாஜிக். பட் தேர்வு சரியாக இருக்கணும்ல. ஏன் லார்ஜ் கேப் வாங்கக்கூடாது? அதெல்லாம் 9% ரிட்டர்ன் வேஸ்ட், அந்த பக்கமே போகக்கூடாது. இதுதான் 2024 இறுதியில் இருந்த தனி முதலீட்டாளர்களின் மனநிலை. ஒன்று ஆக்டிவ் மேனேஜ், இல்லைன்னா இண்டெக்ஸ். இந்த 3 இண்டெக்ஸ் இருந்தால் போதும் போர்ட்ஃபோலியோ. எல்லாரும் இதை போய் வாங்குறாங்க. 24ல் நம்ம சேனலுக்கு வியூவர்ஷிப்லாம் அவ்வளோவா கிடையாது. பல தடவை நான் மைக்ரோ கேப்புக்கு அகெயின்ஸ்டாக காஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் மைக்ரோ கேப்புக்கு எதிரி இல்லை. வாழ்நாள் பூரா மைக்ரோ கேப் கம்பெனியை பார்த்தவன், அதில் முதலீடு பண்ணவன். பல மைக்ரோ கேப் நிறுவனங்கள் வளர்ந்து எனக்கு ஸ்மால் கேப்பாக மிட் கேப்பாக ஆகி எனக்கு பெரு லாபத்தை உருவாக்கி தந்தது தான் என்னுடைய அனுபவம். ஆனால் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அது செஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் இஷ்டத்துக்கு காசை போட்டு ஏற்றி விட்டுட்டா அடுத்த வருஷம் என்ன ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியும். அது அனுபவம் சொல்லி தந்த பாடம். கடந்த கால வழிகள்லாம் அந்த பாடத்தை நமக்கு மறக்காமல் வச்சிருக்கு. பட் புதுசாக வரவன் என்ன நினைக்கிறான்? இவர் கிடக்கிறாரு பாரு, 32% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, யார் தெய்வம் தேவையில்லை, அதில் போய் கண்ணை மூடிட்டு போடு. இப்படித்தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண. ஸோ என்ன நடந்தது 2024ல்? பலரும் இந்த மாதிரி அதிக ரிட்டர்ன் கொடுத்த டீம்ஸ், மைக்ரோ கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மூணுத்துலேயும் பணத்தை அள்ளி விட்டாங்க. லார்ஜ் கேப்பை தவிர்த்தார்கள். இப்போ இந்த வருஷம் 25ல் நடந்த எஸ்ஐபியை பாருங்க. ஹையஸ்ட் எங்கே பணம் போச்சுனாக்கா ஸ்மால் கேப்பில் போகுது, அடுத்தது மிட் கேப். இது ஏன்னா 2024ல் நடந்த அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இண்டெக்ஸிங் பண்ணலாம், இண்டெக்ஸிங் மூலமாகவே ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிட முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. இது ரெண்டுமே எங்கே நடக்குதுன்னா தப்பான இடத்துல நடக்குது. 25ல் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 25 ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் 100 ரூபாயை மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் 250 நிஃப்டி, மிட் கேப் 150 நிஃப்டி, நிஃப்டி ஸ்மால் கேப் 250, மூணுத்துலேயும் 100 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோ. கூடவே நிஃப்டி 50லேயும் ஒரு 100 ரூபா போடுறீங்க. இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய தேதி வரைக்கும் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ப்ளஸ். இதற்கு அடுத்தபடியாக டீசெண்டான ரிட்டர்னை கொடுத்தது 5-6% கொடுத்தது மிட் கேப் 150. பட் மற்ற 2 இண்டெக்ஸுமே பெரும் சரிவை கொடுத்திருக்கிறது. இன்ஃபேக்ட் 100 ரூபா பணத்தை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி, இந்த வருஷம் ஒரே ஒரு நாள் தான் நிஃப்டினுடைய சில இண்டைசஸ் பாசிட்டிவ்லேயே வந்தது. வருஷம் பூரா ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் மைனஸ்லேயே இருந்திருக்கு. அதுக்கு இந்த சார்ட் கிளியர் எவிடன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் -9%, ஸ்மால் கேப் -6.4%. மார்ச் ஏப்ரல்லாம் ரெண்டும் இன்னும் பெரும் சரிவை சந்தித்தன. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு வருஷ கடைசியில். ஸோ இப்போ நீங்கள் 30% ரிட்டர்னை ஒரு வருஷம் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் -10% கொடுத்தாக்கா 2 இயர் காம்போசிட் ரிட்டர்ன் எவ்வளோ ஆக போகுது? 20% ஆகிடும் அல்லது 21% ஆகிடும். அப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன ஆகுது? 11% ஆகிடும். இப்போ இன்னொரு வருஷம், அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த தீமில் இன்னொரு சரிவை நீங்கள் சந்திச்சிங்கனாக்கா அந்த தீமில் ஏன் நீங்கள் பணத்தை கொண்டு போய் போட்டிங்கன்னு கதற ஆரம்பிச்சிருவீங்க. பட் 2024 எண்டுலேயும் 25 பிகினிங்லேயும் இருந்த அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ், எவ்வளோ கங்கோவா இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாருமே அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இதுதான் இடம், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பாருங்கள் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், நான் இங்கே தான் போடுவேன்னு சொல்லும்போது பல நேரங்களில் எனக்கெல்லாம் அவங்களை எதிர்த்து எதுவும் சொல்கிறதுக்கு கூட இன்றைக்கி தயக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை நம்ம பார்க்கும்போது நம்ம ஏங்க தலையை கொடுக்கணும், இதுக்கு பேசாத இருந்துடலாம், அவங்க பண்ணட்டும் அப்படின்னு தோணுது. ஆனால் நாம் முதலீட்டாளர்களுக்கு அறிவை கொடுக்கும்போது, யார் நம்மள்ட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பொறுப்பாக இருக்கணும்ல. 24லேயே மைல்ஸ்டோன்ஸ் 12ல் மிட் கேப் கிடையாது, ஸ்மால் கேப் கிடையாது, மைக்ரோ கேப் கிடையாது. 25லேயும் இந்த 3 தீமும் நாங்கள் இன்வெஸ்டே பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. பாருங்கள், 2 வருஷம் இந்த தீம்ஸை நம்ம தவிர்த்துட்டு லார்ஜ் கேப்லேயே கண்டினியூஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். மைல்ஸ்டோன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் எப்போ பண்ணுறாங்க? மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நேரத்துலையும். இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் என்னென்னா, அவங்க போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்தாக்கா போன வருஷம் வந்த ரிட்டர்னை விடவும் இந்த வருஷம் வந்த ரிட்டர்னை விடவும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும்.
ஸோ அவங்க தேவை என்ன? ஒரு 12% ரிட்டர்ன் பண்ணணும். அது லார்ஜ் கேப்பில் தூக்கத்தை இழக்காமல் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு மேலே கூட பல பேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய லார்ஜ் கேப் ரிட்டர்ன்ஸ் என்னங்கிறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். யாரெல்லாம் மைல்ஸ்டோன்ஸ் 12 இன்வெஸ்டர்ஸோ உங்கள் லார்ஜ் கேப் ரிட்டர்ன் 2 இயர் ரிட்டர்ன், யாரெல்லாம் 2 வருஷம் இருந்திருக்கீங்களோ உங்கள் ரிட்டர்னை தயவு செஞ்சு எழுதுங்க, மற்றவங்களுக்கு அது புரியும். ஸோ ஒரு வருஷம் நிஃப்டி 50 இந்த வருஷம் இது வரைக்கும் 10.2% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. போன வருஷம் 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நிஃப்டி 50 8.8. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதை விட பெட்டர் ரிட்டர்ன் நம்ம எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் பூரா நெகட்டிவ்ல இருந்த ஸ்மால் கேப்பில் நமக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, வருஷம் பூரா நெகட்டிவ்ல இருந்த மைக்ரோ கேப்பில் நமக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. அண்ட் கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற மிட் கேப்பையும் நம்ம இது வரைக்கும் தவிர்த்து வருகிறோம். இப்போ 2026க்கு வருவோம். 26ல் இந்த மிக்ஸ் எப்படி பிளே அவுட் ஆக போகுது? லார்ஜ் கேப் 2 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு, இந்த 24ல் சரி 25ல சரி. மிட் கேப் 2 வருஷமும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. 24ல் பெரிய பாசிட்டிவ், 24ல் 23.1%, அதே போல் 25ல் 5.3%. ஸோ இந்த 5.3ஐயும் 23.1ஐயும் ஆட் பண்ணிங்கனாக்கா 28.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 14.2% ஆவரேஜ் ரிட்டர்ன் மிட் கேப் கொடுத்துருக்கு 2 வருஷத்துக்கு. இப்போ இந்த 14.2% ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நாம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தில் இந்த ரிஸ்கே எடுக்கலை. இதே ரிட்டர்ன் கிட்ட நம்ம வந்து லார்ஜ் கேப்லேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ஒரே ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நம்ம குறைவான ரிஸ்க் எடுக்கும்போது நாளைக்கு மார்க்கெட் இறங்கும் போது ஹையர் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு துணிச்சல் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்கும், கன்விக்ஷன் இருக்கும். கரேஜ், கான்ஃபிடென்ஸ், கன்விக்ஷன் 3 Cயும் மார்க்கெட் இறங்கும் போது இருக்கும். அந்த 3 Cயோட இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம 1 Cயை ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இதில் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? லார்ஜ் கேப் எப்படி இருக்கும்? ஸ்மால் கேப் எப்படி இருக்கும்? மிட் கேப் எப்படி இருக்கும்? மைக்ரோ கேப் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நெகட்டிவை பார்த்த மைக்ரோ கேப்பும் ஸ்மால் கேப்பும் அடுத்த வருஷம் மறுபடியும் மீண்டு வருவதற்கு நிறைய தடைகளை கடந்து வர வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு மாறணும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக அமையணும், அப்போ தான் அவங்க மீண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதே அளவு இருக்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, growth மறுபடியும் அதிகரித்தால் மட்டும்தான், நிறுவன வளர்ச்சி அதிகரித்தா மட்டும்தான் அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் பண்ண வெபினார்லேயும் சொல்லியிருக்கேன், நம்ம கிளைண்ட் வெபினார்லேயும் சொல்லியிருக்கேன். அது என்னன்னாக்கா, இந்த வருஷம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிட் கேப் கம்பெனிஸினுடைய சேல்ஸ் growth 10%, ப்ராஃபிட் growth 25%, ரைட்? 25% ப்ராஃபிட் growth இருக்கக்கூடிய மிட் கேப் செக்டரில், மிட் கேப் 150ல் 5.3% தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்குங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, வர வேண்டிய ரிட்டர்ன் போன வருஷமே 23% வந்துருச்சு. அப்போ அடுத்த வருஷம் மறுபடியும் ரெவென்யூ growth 10%, ப்ராஃபிட் growth 25% இருக்குன்னு மார்க்கெட் நம்பினா தான், தேர்ட் குவார்ட்டரில் அதற்கான எவிடன்ஸ் வந்தால் தான், ஃபோர்த் குவார்ட்டரில் அந்த எவிடன்ஸ் நீடிச்சாதான் இந்த இடத்துல அடுத்த வருஷம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 2026ல் மிட் கேப்பில் ரிட்டர்ன் பண்ணோம்னா growthம் நமக்கு ஃபுல்லாக கை கொடுக்கணும், சேல்ஸ் growth இருக்கணும், ப்ராஃபிட் growth இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா ட்ரிவனாக இருக்கணும் அப்படின்னு பேசுறது ஒன்று, ஃபியூச்சர் டேட்டா ட்ரிவனாக இருக்கணுன்றது புரிஞ்சுக்கிறது ஒரு ரெண்டாவது. அதுதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம இங்கே உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். பாஸ்ட்டை பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் லாஸ் வந்துருங்கிறதுக்கு 2024யும் 25 கான்ட்ராஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிளியராக நான் காமிச்சிருக்கேன். 26லையும் ஒரு சவாலான ஒரு சூழலை நம்ம சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதை இந்த இடத்துல நான் அடித்து சொல்கிறேன். ஆனால் லார்ஜ் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதுதான் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். லார்ஜ் கேப் ஃபோக்கஸ்டாக ஹெவியாக இருக்கும்போது நாம் வந்து 80% ஆஃப் த டைம் சேஃப் ஜோன்லேயே இருக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ மார்க்கெட் விழும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். விழும்போது மற்றவங்கெல்லாம் லாஸ் இருக்குது, பணம் போட மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இது சரியான நேரம் இல்லை, இன்னும் விழுன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு எந்த இடத்துல எல்லாரும் ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்களோ அந்த இடத்துல நமக்கு கரேஜ் அண்ட் கன்விக்ஷன் உருவாகி அந்த இடத்துல நம்ம பணத்தை போடுவோம். இதுதான் 2026ல் நம்ம செய்ய வேண்டியது. இதுக்கு தான் நம்ம தயாராகிட்டு இருக்கோம். எல்லாரும், எல்லா முதலீட்டாளர்களும் இதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுறுத்தல். அப்படி தயாராகி 2026ஐ ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு சந்திப்போம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.